அந்திமழை நேயர்களுக்கு வணக்கம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் பலரும் ஆவலா எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு. அது சுப்மான் கில்லுடைய நீக்கம். கடந்த பல போட்டிகளாவே சுப்மான் கில் T20 போட்டிகள சொதப்பிட்டு இருக்கார். கடந்த 15 போட்டிகள்ல அவர் எடுத்த மொத்த ரன்கள் 291 தான். ஆஃப் செஞ்சுரி 1 கூட அவர் அடிக்கல. அப்படி இருந்தாலும் அவருக்கே தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து சிறப்பா ஆடிட்டு இருந்த சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்திருக்கு பிசிசிஐ. அதுக்கு ஒரு முக்கிய குற்றச்சாட்டா குஜராத் ஜெயண்ட்ஸ் அணியை காட்டிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, குஜராத் ஜெயண்ட்ஸ் அணி, அகமதாபாத், ஜெய்ஷா இதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்கு. ஜெய்ஷாவுக்கு குஜராத் கிரிக்கெட் அசோசியேஷன் மேலேயும் குஜராத் டைட்டன்ஸ் மேலேயும் ஒரு தனி அக்கறை இருக்கு. அந்த அணிக்கு சுப்மான் கில் கேப்டனா இருக்கிறதால அவரை எல்லா இடத்துலையும் பிசிசிஐ முன்னிலைப்படுத்துது அப்படின்ற ஒரு புகார் இருந்திருக்கு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அவரை 3 வகையான கிரிக்கெட் போட்டிக்கும், அதாவது டெஸ்ட் போட்டி, ஒரு நாள் போட்டி மற்றும் T20 போட்டி, இந்த 3த்துக்கும் அவர் கேப்டன் ஆக்கணும் அப்படின்றது தான் பிசிசியோட திட்டமாக இருந்திருக்கு. T20 கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ சூரியகுமார் யாதவ் சிறப்பாக செயல்பட்டாலும் T20 உலகக்கோப்பை முடிஞ்சதும் கேப்டன்ஷிப்லேருந்து விலகி அந்த பதவியை துணை கேப்டனாக இருக்க கில் கிட்ட ஒப்படைப்பார். அதன் மூலமாக 3 வகையான கிரிக்கெட் போட்டிகள்லையும் கில் நாயகனாக இருப்பார் அப்படின்றது பிசிசியோட திட்டமாக இருந்துச்சு. அதுக்கு இன்னொரு மறைமுகமான விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி குஜராத் டைட்டன்ஸ். ஆனால் சுப்மான் கில்லை பொறுத்த வரைக்கும் அவரோட சிறந்த டெஸ்ட் பிளேயர் அப்படின்றது சந்தேகம் இல்லை. அவரோட சிறந்த ஒன் டே மேட்ச் பிளேயர் அப்படின்றது சந்தேகம் இல்லை. ஆனால் T20 போட்டிகளை பொறுத்த வரைக்கும் அவர் சிறந்த வீரரா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா T20 கிரிக்கெட் போட்டிகளில் அவர் தொடக்க ஆட்டக்காரராக வரார். அது தொடக்க ஆட்டக்கார் அப்படின்ற இடத்துக்கு பல போட்டிகள் இருக்குது. T20 கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பல அதிரடியான தொடக்க ஆட்டக்காரர்கள் இருக்காங்க. ஜெய்ஸ்வால் இருக்கார், சஞ்சு சாம்சன் இருக்கார், ஈஷான் கிஷன் இருக்கார், ஏன் வைபவ் சூரியவன்ஷி கூட ஒரு சிறந்த தொடக்காட்டக்காரராக இருக்கார். ஆனால் அவங்கெல்லாம் இருந்தாலும் தொடர்ந்து சுப்மான் கில்லுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது. இப்போ களையப்பட்டிருக்கு. T20 உலகக்கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் துணை கேப்டனாக இருந்த சுப்மான் கில் நீக்கப்பட்டிருக்கார். அவருக்கு பதில் அக்ஷர் பட்டேல் துணை கேப்டனாகி இருக்கார். கில் நீக்கப்பட்டதன் மூலமாக இந்திய அணிக்கு அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் ஓப்பனிங் பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த அறிவிப்பில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஈஷான் கிஷனுடைய வரவு. ஈஷான் கிஷன் ஒரு காலத்தில் T20 கிரிக்கெட் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தார். ஆனால் சில காலமாக அவர் காணாமல் போயிருந்தார். இதற்காக ஒரு மனம் தளரல, கடுமையாக போராடினார். சமீபத்தில் நடந்த சயீத் முஷ்டாக் அலி கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டிகளில் அவர் 10 ஆட்டங்களில் 550 ரன்களுக்கு மேலே பெற்றிருக்கார். அதனால தான் அவர் இந்த உலகக்கோப்பை அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த அணி தேர்வை பற்றி இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை தேர்வாளரான அஜித் அகர்கர் சொல்லும்போது, நாங்கள் கில்ல அவருடைய டேலண்ட்டை பொறுத்தோ ரன் அதிகமாக எடுக்கிற அப்படின்ற காரணத்தாலையும் நீக்கலை. எங்களுக்கு 2 சிறந்த விக்கெட் கீப்பர்கள் தேவைப்பட்டாங்க. அந்த 2 விக்கெட் கீப்பர்களுமே ஓப்பனர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதனால தான் சஞ்சு சாம்சன், ஈஷான் கிஷன் அணிக்குள்ள எடுத்திருக்கோம். இந்த காம்பினேஷனுக்குள்ள செட் ஆக மாட்டார் அப்படின்றத தான் கில்லை வெளியே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ரசிகர்கள் மனதில் இன்னொரு கேள்வி இருக்கும். அது வைபவ் சூரியவன்ஷி. வைபவ் சூரியவன்ஷியை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறப்பான ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கார். இந்தியா ஏ அணிக்காகவும் சரி, அண்டர் 19 கிரிக்கெட் போட்டிகள்லையும் சரி, அவர் சிக்ஸர்களாக பறக்க விடுறார், செஞ்சுரிகளாக அடித்து தாக்குறார். அவர் ஏன் இந்த டீமில் கொண்டு வரல? அவரும் ஒரு இந்திய வீரர் தானே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கும் ஒரு விடை இருக்குது. அது என்னென்னா, அதாவது ஐசிசி விதிப்படி ஒரு வீரர் 15 வயதை தொட்டாதான் அவரால் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஆட முடியும். ஆனால் வைபவ் சூரியவன்ஷிக்கு 14 வயது தான் ஆகுது. அதனால தான் அவர் அணியை தேர்ந்தெடுக்காமல் இருக்காங்க. இந்த T20 உலகக்கோப்பையை ஜெயிக்கிறதுக்கான ஆற்றல் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அணிக்கு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். கடந்த முறை அமெரிக்காலையும் மேற்கிந்திய தீவுகள்லையும் 2024ஆம் ஆண்டு நடந்த T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டம் ஜெயிச்சது. இதுக்கு மிக முக்கிய காரணம் விராட் கோலி, ரோஹித் சர்மா மற்றும் ரவீந்திர ஜடேஜா. இந்த 3 வீரர்களுமே இந்த அணியில் இல்லை. இவர்கள் நீக்கப்பட்டதற்கு காம்பீரோட ஈகோவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது காம்பீர் பயிற்சியாளராக வந்தாலும் இந்திய அணி நட்சத்திர வீரர்களை நம்பாமல், தனிப்பட்ட வீரர்களை நம்பாமல் ஒரு அணியாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சார். அவருக்கும் சீனியர் வீரர்களுக்கும் இடையில சில மோதல்கள் இருந்துச்சு. அதனால தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின் அப்படின்னு பல வீரர்கள் விலகி போயிட்டு இருக்காங்க. இந்த டீம் முழுக்க முழுக்க கௌதம் காம்பீருடைய டீம். இது அவர் உருவாக்கின ஒரு அணி. அணிக்கு கேப்டனா சூரியகுமார் யாதவ் இருந்தாலும் அவர் தான் பின்னால் இயக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அக்ஷர் பட்டேல். அணியுடைய துணை கேப்டனாக இருக்க அக்ஷர் பட்டேல் திடீர்னு ஃபர்ஸ்ட் டவுன் வராரு, திடீர்னு தேர்ட் டவுன் வராரு. இப்படி மாற்றி மாற்றி அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு கௌதம் காம்பீர். அவர் ஹர்ஷித் ராணா இவங்க எல்லாருமே கௌதம் காம்பீருடைய செல்ல பிள்ளைகள். இப்படி இந்திய அணி கௌதம் காம்பீருடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரு துடிப்பான அணியாக பார்க்கப்படுது. அதாவது அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும்
T20 போட்டிகளில் மிக விரைவாக 1000 ரன்களை கடந்த வீரர் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்கார். அவர் இந்த T20 உலகக்கோப்பையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவரை பொறுத்தவரைக்கும் எல்லா போட்டியிலும் அடிச்சாருன்னு கிடையாது. அவர் 2-3 போட்டிகளை சிறப்பானா கூட அந்த ஆட்டத்தை முழுமையாக இந்திய அணியின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவார். கிட்டத்தட்ட பழைய வீரேந்தர் சேவாக் மாதிரி தான் அவருடைய ஆற்றல் இருக்குது. ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா புயல்னா, இன்னொரு பக்கம் தென்றலா சேட்டன் சஞ்சு சாம்சன் இருக்கார். 2 பேருடைய காம்பினேஷன் ஒரு சிறப்பான தொடக்கத்தை இந்திய அணிக்கு கொடுக்கும். சூரியகுமார் யாதவுடைய ஃபார்ம் தான் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கார். ஆனால் அதை ஈடுகட்டுறதுக்காக திலக் வர்மா, ரிங்கு சிங் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேட்டிங் படையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக கடைசி T20 போட்டியில் மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ஹர்திக் பாண்டியா. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பேட்டிங் யூனிட்டாக இந்தியாவுக்கு கிடச்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவுடைய பலவீனம் பந்து வீச்சு. பும்ரா ஒரு மிகச்சிறப்பாக பந்து வீசலாம். ஆனாலும் பல போட்டிகளை இப்போ சொதப்ப ஆரம்பிச்சிருக்கார். அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலவீனமாக கருதப்படுது. கடந்த போட்டிகளில் 4 ஓவரில் 12 ரன்களை கொடுத்த ஹர்ஷ்தீப் சிங் அடுத்த போட்டியிலே 4 ஓவரில் 45 ரன்களை வாரி வழங்குகிறார். அவரும் நம்ப முடியாத, கணிக்க முடியாத ஒரு பந்து வீச்சாளராக இருக்கார். இந்த சூழலில் இந்தியன் பந்து வீச்சு வருண் சக்கரவர்த்தியை நம்பி இருக்கு. இந்த ஆண்டு அதாவது 2025 இறுதியில் T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீசின பந்து வீச்சாளராக நம்பர் 1 இடத்துல இருக்கார் வருண் சக்கரவர்த்தி. அவரோட இணைந்து குல்தீப் யாதவ், துணை கேப்டன் அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் இவங்களால் சிறப்பாக பணியாற்றினாங்கனாக்கா கண்டிப்பாக இந்திய அணியால் T20 கோப்பையை வெல்ல முடியும். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங்கை ரொம்ப நம்ப முடியாது. ஏன்னா போட்டிகள் நடக்கிறது பெரும்பாலும் இந்திய ஆடுகளங்கள் சுழற்பந்து வீச்சுக்கு அதிக சாதகமாக இருக்கும் அப்படின்றதால வருண் சக்கரவர்த்தி தான் மிக முக்கியமான நம்பிக்கையாக இந்தியாவுக்கு தெரிகிறார். அவருடைய செயல்பாட்டை பொறுத்து தான் இந்த T20 கோப்பையில் நம்ம ஜெயிக்கிறது இருக்குது. கடந்த T20 உலகக்கோப்பை போட்டியப்போ இந்தியா ஒரு வயதான அணியாக இருந்துச்சு. எல்லாருமே 30 வயதை கடந்தவங்களா, ஒரு சராசரி வயது 30 வயதை கடந்தா இருந்துச்சு. ஆனால் இந்த முறை ஒரு இளம் படை T20 உலகக்கோப்பைக்கு அனுப்பி வைக்கப்படுது. இந்த இளம்படை வெல்லுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம்.